தற்போது ஒரு அண்மைச் செய்தி. சேலம் தீவெட்டிப்பட்டியில் கோவிலில் உரிமை தொடர்பாக இருதரப்பின ஏற்பட்ட மோதல் பெரும் கலவரமாக மாறியது. இதனை அடக்குவதற்காக போலீசார் தடியடி நடத்தினர். தற்போது இந்த தடியடியை கண்டித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மேலும் கூடுதல் விவரண செய்தியாளர் சுதன் வழங்க கேட்கலாம். சுதன், சேலம் மாவட்டம் தீவெட்டிப்பட்டி கலவரத்தில் போலீசார் தடியடி நடத்தியதை கண்டித்து தற்போது பொதுமக்களின் போராட்டம் குறித்தான கூடுதல் விவரங்கள். வணக்கம் ராம்குமார். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே தீவெட்டிப்பட்டி பகுதியில் மாரியம்மன் கோயிலானது அமைந்துள்ளது. இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இந்த கோயிலில் இந்த பகுதியைச் சேர்ந்த பல்வேறு தரப்பு மக்கள் சாமி வழிபாடு செய்து வருகின்றனர். இந்த கோயிலை பொறுத்தவரை ஒவ்வொரு ஆண்டும் அந்த சித்திரை திருவிழா என்பது வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் தற்போது நடப்பு ஆண்டிற்கான திருவிழாவும் கடந்த சில தினங்களுக்கு முன்பு பெற்று வருகிறது. ஆனால் பல்வேறு தரப்பினர் கோயிலுக்குள் சென்று சாமி வழிபாடு செய்யப்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் இதே பகுதியில் வசிக்கக்கூடிய ஒரு தரப்பு மக்களை மட்டும் கோயிலுக்குள் சென்று சாமியை தரிசனம் செய்வதற்கு கோயில் நிர்வாகம் தரப்பில் அனுமதி மறுக்கப்பட்டு வருவதாகவே கூறப்படுகிறது. இதன் காரணமாக அவர்களும் கோயில் நிர்வாகத்திடம் தங்களுக்கு இந்த திருவிழாவின் கடைசி நாளான ஒரு நாள் மட்டும் தங்கள் பகுதி மக்கள் அனைவரும் சாமியை நேரில் சென்று தரிசனம் செய்து தங்களது நேர்த்திக் கடனை செலுத்துவதற்கு ஒரு வேண்டுகோளை வைத்திருக்கிறார்கள். இதற்கு கோயில் நிர்வாகம் தரப்பிலிருந்து ஒரு எதிர்ப்பு கிளம்பியதை அடுத்து இரு தரப்பினருக்கும் இடையே ஒரு மோதல் ஏற்படும் சூழலானது ஏற்பட்டிருக்கிறது. இது குறித்து தகவல் அறிந்த வருவாய்த்துறை சார்ந்த அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள் முன்னிலையில் இன்று ஒரு அமைதி பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு செய்திருந்தனர். அந்த அமைதி பேச்சுவார்த்தையின் போது இரு தரப்பினருக்கும் இடையே ஒரு சுமூக முடிவு என்பது எட்டாததன் காரணமாக நாளை மீண்டும் ஒரு அமைதி பேச்சுவார்த்தை வைத்து இதற்கு தீர்வு காணப்படும். இரு சமூக மக்களுக்கும் இடையே சுமூக முடிவு எட்டியதன் பிறகு இந்த திருவிழாவை நடத்தி கொள்ளலாம் என கூறி திருவிழாவை தற்காலிகமாக நிறுத்தினர். இதற்கிடையேதான் இன்று மாலை சுமார் ஒரு 5 மணி அளவில் இந்த பேச்சுவார்த்தைக்கு சென்ற மக்கள் திரும்ப தங்களுடைய வீட்டுக்கு திரும்பிய போது பெங்களூரிலிருந்து சேலம் செல்லக்கூடிய அந்த தேசிய நெடுஞ்சாலை அருகே திடீரென இரு தரப்பினருக்கும் இடையே ஒரு வாய் தகராறானது ஏற்பட்டிருக்கிறது. இந்த வாய் தகராறு ஒரு கட்டத்தில் கைகலப்பாக மாறி அப்போது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இரு தரப்பினருமே மாறி மாறி ஒருவருக்கொருவர் கற்களை வீசிக்கொண்டு தாக்கிக் கொண்டனர். அப்போது அதிலும் சிறு இளைஞர்கள் இந்த போராட்டத்தை உச்சத்துக்கு கொண்டு செல்லும் வகையில் நெடுஞ்சாலையின் அருகே இருந்த சுமார் 5 கடைகளுக்கு தீ வைத்ததோடு சாலையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனங்கள், ஆட்டோ உள்ளிட்ட பொது சொத்துக்களுக்கு தீ வைத்து மற்றும் அடித்து உள்ளிட்ட கலவரத்தை மேலும் அதிகமாக்கினர். இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் இந்த பதட்டமான சூழ்நிலைகளை விரைந்து கட்டுக்குள் கொண்டு வருவதற்காக தடியடி நடத்தி இரு தரப்பினரையும் கலைந்து செல்ல வைத்தனர். இது மட்டுமில்லாமல் இந்த பகுதியில் கலவரத்தில் ஈடுபட்டதாக இரு தரப்பையும் சேர்ந்த இதுவரை 19 பேரை போலீசார் கைது செய்திருக்காங்க. மேலும் இந்த நபர்கள் அனைவரும் போலீசார் தடியடை நடத்திய போது அனைவரும் வீட்டிற்கு சென்று பதுங்கிக் கொண்டதன் காரணமாக எஸ்பி தலைமையிலான போலீசார் இரு தரப்பிலும் வீட்டிற்குள் புகுந்து அந்த போராட்டத்தில் ஈடுபட்டதாக, அதாவது காவல்துறையினருக்கு கிடைத்த வீடியோ ஆதாரங்களின் அடிப்படையில் அவர்களை வீட்டிற்குள் சென்று கைது செய்தனர். அப்போது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களும் போலீசாரினுடைய இந்த நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அவர்களுடைய பணியை செய்ய விடாம அவர்களுடைய வாக்குவாதத்திலும் ஈடுபட்டு வந்தனர். அதனைத் தொடர்ந்து தற்போது இந்த பகுதிக்கு வருகை தந்த விடுதலை சிறுத்தை கட்சி நிர்வாகிகள் சிலர் தூண்டுதலின் பேர்ல இந்த பகுதியோடு சேர்ந்த பொதுமக்கள் 100க்கும் மேற்பட்டோர் பொதுமக்கள் போலீசார் அப்பாவி பொதுமக்களை கைது செஞ்சுட்டு போயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வச்சு அவங்க அனைவரையும் விடுதலை செய்யும் வரை நாங்க இங்கிருந்து கலந்து செல்ல மாட்டோம்னு சொல்லி பெங்களூர் சேலம் தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து தீவெட்டிப்பட்டி செல்லக்கூடிய பிரதான இணைப்பு சாலையில ஒரு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த பகுதியில் டிஐஜி மற்றும் சேலம், நாமக்கல், கிருஷ்ணகிரி ஆகிய 3 மாவட்டத்தைச் சேர்ந்த எஸ்பி தலைமையில 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் குவிக்கப்பட்டதோடு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த பொதுமக்களிடம் அவர்கள் தரப்பில் ஒரு பேச்சுவார்த்தையும் மேற்கொள்ளப்பட்டது. அப்போது அவர்கள் அப்பாவி நபர்கள் யாரேனும் கைது செய்யப்பட்டிருந்தால் நிச்சயமாக அவர்கள் விடுதலை செய்யப்படுவார்கள். இந்த கலவரம் தொடர்பாக காவல்துறையினருக்கு கிடைத்திருக்கக்கூடிய அனைத்து வீடியோக்களும் ஆய்வு செய்யப்பட்டு அந்த வீடியோ ஆதாரங்களின் அடிப்படையில் கல்வீச்சு மற்றும் அந்த கடைகளுக்கு தீ வைத்தது, பொது சொத்துக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்திய நபர்கள் மட்டுமே கண்டறியப்பட்டு அவர்கள் மீது மட்டுமே குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி அளித்ததை தொடர்ந்து தற்போது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவங்க கலைந்து செல்றதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம இந்த பகுதியில மேற்கொண்டு இது எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது, இதே அமைதி நீடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக 3 மாவட்டத்தைச் சேர்ந்த போலீஸ் அதிகாரிகள் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட போலீசார் தற்போது இந்த பகுதி முழுவதுமே கண்காணிப்பு பணியில ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க. இந்த கண்காணிப்பு இந்த திருவிழாவின் பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு 8 முறை இருக்கும் என சேலம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் அவர் அறிவிச்சிருக்காரு.
தொடர்ச்சியாக இந்த பாதுகாப்பு பணி காவல்துறை தரப்புல இருக்கும் எனவும் தெரிவிச்சிருக்காரு. நாளை இது தொடர்பான மீண்டும் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தப்படும். அந்த பேச்சுவார்த்தையில இத்தனை ஆண்டுகளாக இருந்து வரக்கூடிய இந்த இரு தரப்பினருக்கும் இடையேயான இந்த பிரச்சனை ஒரு தீர்வு கொண்டு வருவதற்கான வகையில் அமையும் என அவர் தரப்புல தெரிவிச்சிருக்காரு. ராம்குமார். சேலம் மாவட்டம் தீவெட்டிப்பட்டியில் கோவில் வழிபாடு உரிமை தொடர்பாக இரு சமூகத்தினரிடையே ஏற்பட்ட மோதல் காரணமாக கைது செய்யப்பட்டவர்களை விடுவிக்க கோரி பொதுமக்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் இது குறித்தான கள தகவலை பதிவு செய்தமைக்கு நன்றி சுதன்.